ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க முத்துமதன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வித்தவுட் லாக் டேபிள்ல லாக் கால்குலேஷன் அண்ட் ஆன்டி லாக் கால்குலேஷன் எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நீட் எக்ஸாம்ல மேக்ஸிமமா பசங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் இதுதான். ஸோ அப்போ அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, அவங்க லாக் டேபிள் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். ஸோ தம்ப்நெயிலே நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இப்போ இதே வீடியோ உங்களுக்கு இங்கிலீஷ்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சேம் வீடியோ நான் இங்கிலீஷ்லயும் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதுல நம்ம தமிழ்ல கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ வித்தவுட் லாக் டேபிள்ல எப்படி நம்ம லாக் கால்குலேஷன் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்க போறோம். அண்ட் ஆன்டி லாகையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ அப்போ லாக் கால்குலேஷனுக்கு நமக்கு கண்டிப்பா லாக் டேபிள் வேணும். ஸோ அந்த லாக் டேபிளுக்கு நம்ம ஒரு 14 வேல்யூஸ் மட்டும் நம்ம மெமரைஸ் பண்ண போறோம். அந்த 14 வேல்யூஸ் வச்சு லாக் அண்ட் ஆன்டி லாக் ஓவரால் கால்குலேஷன் எல்லாத்தையும் நம்மளால முடிச்சுக்க முடியும். ஸோ அப்போ அந்த 14 வேல்யூஸ் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ அந்த 14 வேல்யூஸ் பாருங்க. லாக் 1 ஓட வேல்யூ எப்பவுமே மறந்துடாதீங்க, லாக் 1க்கு 0 தான். ஓகேவா? ஸோ 0 க்கு அடுத்து எத்தனை 0 போட்டாலும் 1 தான். ஏன் அப்படின்னா 4 டிஜிட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். லாக் 2 ஓட வேல்யூ 0 க்கு அடுத்து 0.3010 and log 3 ஓட வேல்யூ 0.4771, log 4 ஓட வேல்யூ 0. சோ இதுல கிட்டத்தட்ட 5 வந்துருச்சா? சோ அதுக்கு அடுத்து 6020, 3010 வந்து 6020 and 0.5 ஓட வேல்யூ 0.699, அதாவது log 6 ஓட வேல்யூ 0.7751. சோ அதுக்கு அடுத்து log 7 ஓட வேல்யூ 0.8452. சோ அதுக்கு அடுத்து log 8 ஓட வேல்யூ 0.90, அதாவது 6020 3010 மாதிரி இங்க 9030. சோ அதுக்கு அடுத்து log 9 ஓட வேல்யூ 0.9541. சோ அதுக்கு அடுத்து log 10 ஓட வேல்யூ, இந்த 10 க்கு அடுத்து வேல்யூஸ் எல்லாமே ஈஸியா இருக்கும். ஒரு 0 வந்துச்சு அப்படினா ஒன்னு தான் ஆன்சர். 0 எத்தனை தடவை போட்டுக்கலாம். சோ அதுக்கு அடுத்து log 100 எடுத்து சொல்லுங்க. எத்தனை zeros இருக்கு? 2 zeros இருக்கு. சோ அப்ப 2 னா 2 தான். சோ அப்ப இதே மாதிரி log 1000 இருக்கு. சோ இப்போ கிளியரா? log 1000 ல எத்தனை zeros இருக்கு? 3 zeros இருக்கு. அப்ப 3 தான் ஆன்சர் இருக்கு. ரைட்டா? சோ இன்னும் எக்ஸ்ட்ரா ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். log 1.1 க்கு மட்டும். ஏன் அப்படினா நமக்கு ஈஸியா இருக்கும். log 1.1 க்கு மட்டும் வேணும் அப்படினா 0.04. இந்த வேல்யூஸ், இந்த 14 வேல்யூஸ் தெரிஞ்சிருச்சு அப்படினா நீங்க தான் log and anti log கால்குலேஷன்ல கிங். சோ இது தெரிஞ்சிருச்சு அப்படினால pH கால்குலேஷன், அயானிக் ஈக்விலிபிரியம் அப்படின்னு கெமிஸ்ட்ரியில ஒரு லெசன் இருக்கு. நீங்க பிசிக்ஸ்ல வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சோ அப்ப log and anti log எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு இந்த வேல்யூஸ் வச்சு நம்ம ஓவராலா பார்க்கலாம் வாங்க. சோ அப்போ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தேன் அப்படினா உங்களுக்கு நல்லாவே புரியும். சோ அப்ப பாருங்க, இந்த வேல்யூஸ் வச்சு ஓவரால் எல்லா வேல்யூவும் பார்க்க போறோம்னு சொல்லியாச்சு. சோ அப்ப பாருங்க, இதுல டோட்டலா logல 10 வரைக்கும் தான் இருக்கு. சோ அப்ப 11 வேணும்னா என்ன பண்ணுவீங்க? log 11 ஓட வேல்யூக்கு என்ன பண்ணணும்? from இந்த டேபிள்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். சோ அப்போ எக்ஸாம்பிள் 1 log 11 வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த வேல்யூஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். சோ அப்போ logல ஒரே ஒரு 3 ரூல் இருக்கு. அந்த 3 ரூலும் மட்டும் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சிருச்சுனா அவ்வளவுதான். 3 ரூல் plus 14 வேல்யூ. சோ அந்த 3 ரூல் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, logல a into b. சோ அப்ப a into b அப்படிங்கிறது மீனிங் என்னது? ரெண்டு வேல்யூ மல்டிபிள்ல இருக்கு. அதுல log நம்ம மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அப்ப என்ன ஆயிடும்? log a plus log b ன்னு எழுத முடியும். இதே மாதிரி log a divided by b ன்னு இருக்கு. சோ அப்ப என்ன பண்ண முடியும்? log a minus log b ன்னு எழுத முடியும். இதே இது log a power x. சோ ஏதாவது பவர்ல x ன்னு இருக்குன்னா x log a இந்த மாதிரி நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். சோ இந்த 3 ரூல்ஸ் தான் என்ன பண்ணுது? எல்லா log கால்குலேஷன்லயும் ஒபே ஆகுது. ஓகேவா? சோ அப்போ log அந்த சைடு கொண்டு போனா ஆன்டி லாக், அத நம்ம லாஸ்டா பார்க்க போறோம். ஓகேவா? சோ அப்போ logல இந்த 3 நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ இந்த 3 தெரிஞ்சிருச்சு அப்படினா இந்த 3 வச்சு தான் ஓவரால் கால்குலேஷன் இருக்க போகுது. அப்ப என்ன அர்த்தம்? ரெண்டு வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ற
வேல்யூவை ஆட் பண்ணா அதுதான் லாக் வேல்யூ. சோ அப்ப எக்ஸாம்பிள் 1 என்ன கொடுத்திருந்தோம், log 11 சொல்லியிருந்தோமா. அப்ப log 11 equal to what? சோ அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம், log 1.1 into 10 ன்னு போட்டுக்கலாமா. 1.1 க்கு வேல்யூ தெரியும், 10 க்கும் வேல்யூ தெரியும். அப்ப log 1.1 into 10 எப்படி எழுதிக்கலாம், log 1.1 plus log 10 ன்னு எழுதிக்கலாமா. சோ அப்ப பாருங்க log 1.1 ஓட வேல்யூ என்னது, log 1.1 க்கு 0.04, log 10 ஓட வேல்யூ என்னது 1.000 எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். சோ 1.04 தான் என்னது log 11 ஓட ஆன்சர். சோ ஓகே 11 க்கு ஈஸியா இருக்கு சார், ஈஸியா சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்றோம். சோ இதே மாதிரி வேற என்ன வேல்யூ பார்க்கலாம் அப்படினா 12 பார்க்கலாம். சோ 12 எப்படி பார்க்கலாம், log 12 ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம், 12 எப்படி மல்டிப்ளைல மாத்தணும் அப்படி நீங்க யோசிக்கணும். அப்ப 12 எப்படிலாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 3 4s are 12 இல்லனா 6 2s are 12 இந்த மாதிரி எப்படி வேணாலும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்ப logல 3 into 4 இப்படி கூட போட்டுக்கலாம். அப்ப 3 4s are 12. அப்போ log a into b மாதிரி இருக்கா, அப்ப a plus b ன்னு எழுதிக்க முடியுமா. அப்போ log 3 plus log 4 ன்னு வருமா, ரைட்டா. சோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். சோ இதுல பார்த்தோம்னா log 3 ஓட வேல்யூ from the table என்ன எழுதிக்கலாம், 0.4771. சோ அதுக்கு அடுத்து 1 க்கு அடுத்து log 4 ஓட வேல்யூ எழுதிட்டு ஆட் பண்ணனும். log 4 க்கு என்ன வேல்யூ இருக்கு, 0.6020 இருக்கு. சோ அப்ப பார்த்தோம்னா இந்த வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம். சோ ஃபைனலா 0 இருக்கு. சோ 1 2 7 இருக்கு 9, then 7 0 இருக்கு 7, 4 6 இருக்கு 10. அப்போ 1.0791 வருது. சோ இதான் log 12 ஓட வேல்யூ. அப்போ இதே மாதிரி எந்த நம்பருக்கு வேணும்னாலும் இத நம்ம மல்டிப்ளை பண்றது மூலமா அந்த மல்டிப்ளைய அடிஷனா எழுதிக்க முடியும். அடிஷனா எழுதணும்னா logல வேல்யூஸ் ஆட் பண்ணி சொன்னாலே அதுதான் என்னது log வேல்யூ. சோ இதே இது ஆன்டி லாக் பார்க்கணும். சோ ஆன்டி லாக்ல தான் கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. அதையும் நான் ஈஸியாவே நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சோ ஆன்டி லாக் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ log 2 வேல்யூ என்ன எடுத்துப்போம், log 2 வேல்யூ 0.3010, ரைட்டா. அப்போ இந்த log இந்த சைடு போச்சு அப்படினா என்ன ஆகும், ஆன்டி லாகா மாறும். அப்போ ஆன்டி லாக் ஆஃப் 0.3 க்கு தான் வேல்யூ என்னது, 301 க்கு தான் வேல்யூ என்னது 2 அப்படினு வேல்யூ. அப்போ இதுல இருக்கிற எல்லா லாகையும் இங்க கொண்டு போய் நம்ம பார்க்க போறோம். சோ அதுதான் என்னது ஆன்டி லாக் கால்குலேஷன். அப்ப ஆன்டி லாக் கால்குலேஷன்ல பாசிட்டிவா இருந்தா ஈஸியா சொல்லிடலாம், நெகட்டிவா இருந்தா அதுல என்ன சேஞ்சஸ்னு மட்டும் பாருங்க. அப்ப பாசிட்டிவா இருந்தா இது ஒரு மாடலா, இதுக்கு அடுத்த மாடல் என்னது, இதுக்கு அடுத்த மாடல் என்ன பார்க்கலாம் அப்படினா இப்போ log 5 இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இல்ல log 5 வேணாம், log 5 நம்ம ஈஸியா சொல்லிடலாம். log 5 இங்க என்ன வேல்யூ இருக்கு, ஆன்டி லாக் ஆஃப் 5 ன்னு வெச்சுக்கோங்க. ஆன்டி லாக் ஆஃப் 5. அப்போ ஆன்டி லாக்ல பாசிட்டிவா ஏதோ நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்கு கண்ண மூடிட்டு 10 பவர்ல அத போட்டுருங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி நெகட்டிவா இருந்ததுனாலும் ஹோல் நம்பரா இருக்கான்னு பார்க்கணும். அப்போ ஹோல் நம்பரா இருக்கு அப்படினா அதே கண்ண மூடிட்டு 10 பவர் போட்டா அதான் ஆன்சர். log ஆன்டி லாக் ஆஃப் -2 அப்படினு இருக்கு. அப்போ 10 பவர் -2 தான். இது டெசிமல் பாயிண்ட்ஸ்ல வரச்சா மட்டும் நம்ம கவனிச்சு பார்க்கணும். அப்ப ஆன்டி லாக் ஆஃப் -2.8 இருக்கு. சோ -2.8 இந்த இடத்துல தான் என்ன பண்ணுங்கறத கிளியரா பார்க்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஈஸியா புரிய வைக்கிறேன். அப்போ -2 இருக்கு. சோ -2.8 அப்ப இத விட பெரிய நம்பர். அதே இது நம்ம டைரக்டா 10 பவர்ல 2.8 போட முடியாது. சோ அதனால ஹோல் நம்பரா மாத்தணும். சோ அதனால என்ன பண்ண போறோம், இத ஸ்ப்ளிட் பண்ண போறோம். அப்போ 2 விட பெரிய நம்பர் என்னது, கிரேட்டர் நம்பர் 3. அப்ப 3 2.8 ன்னு எடுக்கணும். எடுத்தோம்னா இதுல என்ன 0.2 ன்னு ஆன்சர் கிடைக்குமா. அப்போ 0.2 என்ன பண்ணிக்கணும், 0.2 க்கு ஆன்டி லாக் பார்க்கணும். ஆன்டி லாக் ஆஃப் 0.2 into 10 power -3 இந்த மாதிரி கொண்டு வரணும். அப்போ 0.2 க்கு ஆன்டி லாக் பார்த்தோம்னா எங்க வரும், 0.2 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த ரெண்டுக்கும் மீன் வேல்யூ வருமா. அப்ப மீன் வேல்யூ வந்துச்சுன்னா என்ன வரும், இப்போ இது 0 இது 3. அப்ப இந்த ரெண்டுக்கும் மீன் வேல்யூனா கிட்டத்தட்ட எங்க வந்திருக்கும், logல
லாக்ல 1.8 கிட்ட வந்திருக்குமா இல்ல 1.6 கிட்ட வந்திருக்குமா அப்போ 1.6 into 10 பவர் -3 அப்படிங்கறது என்னது இந்த ஆன்டிலாகுக்கு ஆன்சர் அப்போ இந்த லாக் வேல்யூ நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் எக்ஸாக்ட் வேல்யூ நம்ம கொடுத்திருக்கோம் அப்ப இந்த மீன் வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணனும் ஓரளவுக்கு அசைன் பண்ணி போடணும் சோ இது அப்ராக்ஸிமேட் கால்குலேஷன் தான் அப்போ நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ல என்ன பண்ணிருப்பாங்க நமக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணு என்ன பண்ணிரும் இந்த நியர் வேல்யூல இருக்கும் சோ அப்போ இந்த அப்ராக்ஸிமேட் வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதுக்கு ஈக்குவல்னு சொல்லிக்கலாம் சோ அப்ப எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்காதா அப்படினா கிடைக்காதுதான் நமக்கு அப்ராக்ஸிமேட் வேல்யூ இருந்தாலே நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேற ஏதோ ஆன்டிலாக் அண்ட் லாக் பார்க்கறதுல இன்னும் ஏதோ டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு கண்டிப்பா நான் அதுக்கு திரும்ப வீடியோ மேக் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் thank you friends